சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அவர் நிறைவேற்றின அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிற சாட்சி. இயேசுவானவர் யார் என்றால் பிதாவுடைய குமாரன். தாசன் என்கிற வார்த்தையை நம்ம அவர் நிரபராதி தெரிந்து அவரை குற்றவாளியாக்கின கள்ளன் யார்? ஆண்டவர் சொன்னார். அநேக வாக்குத்தத்தங்களை செருபாபேலுக்கு ஆண்டவர் கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி ஆலயத்தை போய் கட்டுங்கப்பா. எல்லாருக்கும் ஓய்நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இன்றைக்கு 4வது தொடர் பாடமாக லவோதிக்கேயாவுக்கு கிறிஸ்துவின் அன்பு கடிதம், கிரைஸ்ட்ஸ் லவ் லெட்டர் டு லவோடிஷியா என்ற தலைப்பில் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு நமது நோய்க்கான தெய்வீக பரிகாரம், டிவைன் ரெமெடி ஃபார் அவர் மெலடி. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 14 22 வரையும் படித்துக் கொண்டிருக்கிறோம். 7வது சபை லவோதிக்கேயா சபை. அந்த சபைக்கான தூது நமக்குரிய தூது என்று நாம் அதை வரிசையாக படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் படிக்க போகிற மைய வசனம் வெளிப்படுத்தல் 3:18. நான், இயேசு சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். லவோதிக்கேயா பணம் பெருத்த பட்டணம். ஆகவே அதற்கு சுயமும் இருந்துச்சுல. அதே நிலைதான் அப்பட்டணத்து திருச்சபையிலும் காணப்பட்டது. ஊரில் என்ன இருந்துச்சோ, உலகத்தில் என்ன இருந்துச்சோ, அதே பிரச்சனை எங்கே இருந்துச்சு? சபையில் இருந்துச்சு. கடைசி சபையான நம்மிடமும் சுயநலம் என்னும் ஆத்தும புற்றுநோய் புறையோடி போய் கிடக்கிறது என்று நாம் போன வாரம் படித்தோம். 4வது ஸ்டேஜை கடந்து விட்டதோ என்று நினைக்க தோன்றுகிறது. அவதார புருஷனாக மண்ணில் உதித்த நம் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து லவோதிக்கேயாவுக்கு பரிகார புருஷனாக தம்மை வெளிப்படுத்துகிறார். பாவ ரோகம் உடையோருக்கு பரிகாரம் தேவை. நம்ம பாட்டு பாடுறோம்ல, இயேசு என் பரிகாரி. எதுக்கு பரிகாரி அப்படின்னா, நமக்கு ஒரு ரோகம் இருக்கிறது. ரோகம் என்றால் நோய் என்று பொருள். நமது பாவ ரோகம் என்ன? காச நோய்க்கு ஒரு பெயர் உண்டு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ அது சொன்ன யாருக்கும் தெரியாது. காச நோய்க்கு என்ன சொல்லுவாங்க? ஷயரோகம். அம்மா பழைய ஆளு சொல்கிறாங்க ஷயரோகம் அல்லது ஷயம் அப்படின்னுவாங்க. நமது பாவ ரோகம் என்ன? நமது பாவ ரோகம் சுயம், சுய ரோகம் ஆகும். The disease is self in the heart, not Jesus. நம்முடைய நோய் என்ன? இருதயத்திலே சுயம், சுயநலம் இருக்கிறது, இயேசு இல்லை. அதான் நம்முடைய வியாதி என்று நாம் படித்தோம். பாருங்களேன், எலன் ஒயிட் எழுதுறாங்க, சற்றேன குறைய நம்பிக்கையே அற்ற மற்றும் குணமாக்கவே இயலாத பாவம். என்ன பாவம்? பெருமையான அபிப்பிராயம், ப்ரைட் ஆஃப் ஒப்பீனியன். நம்மை குறித்து ஒரு பெருமையான அபிப்பிராயம், ஆணவம் ஆகும். எல்லாவித வளர்ச்சியின் வழியிலும் இதுவே தடையாயிருக்கிறது. ஒரு தனி மனிதன் வளர்ச்சிக்கும், ஒரு சபையின் வளர்ச்சிக்கும், ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கும், ஒரு ஊராரின் வளர்ச்சிக்கும் எது தடைன்னு பார்த்தீங்கன்னா பெருமை தாங்க. பாபிலோன் ஏன் இல்லை? பெருமை போச்சு, அப்படிதானே? ஆகவே வளர்ச்சிக்கு ஒரு தடை இந்த பிரச்சனை தான் என்று எலன் ஒயிட் எழுதுகிறாங்க. டெஸ்டிமனி ட்ரெஷர்ஸ் என்ற புத்தகத்தில் பக்கம் 199 200 அதை வாசிக்கிறோம். ஸ்பாங்லர் என்ற நம்முடைய சபையின் ஊழியக்காரர் ஒருத்தர் இறந்துட்டார், J.R. ஸ்பாங்லர். அவர் சொல்றாரு, லவோதிக்கேயாவின் வியாதி மிகவும் பயங்கரமானது, வெரி சீரியஸ் டிசீஸ். நம்முடைய டிசீஸ் பாவர்ட்டி, நேக்கட்னஸ் அண்ட் பிளைண்ட்னஸ் ஆர் an awful condition to be in. அந்த தரித்திரம், நிர்வாணம், குருட்டுத்தனம் என்பது இருப்பதற்கு மிகவும் பயங்கரமான ஒரு
சூழ்நிலை. ஆனால் இது ரொம்ப மோசமான சூழ்நிலை கிடையாது. அவர் சொல்லார் பாருங்களேன், நம்முடைய தரித்திரத்திற்கும் நம்முடைய நிர்வாணத்துக்கும் நம்முடைய குருட்டுத்தனத்துக்கும் இயேசுவிடம் மருந்து இருக்கிறது. ஆனால் எதுக்கு மருந்து இல்லை தெரியுமா? வெளிப்படுத்தல் 3:17 வாசிக்கிறோம்ல, நீ அறியாமல் இருக்கிறபடியால் இந்த நிலையில இருக்கிறேன்னு உனக்கு தெரியலையே, அறியாமல் இருக்கிறாயே, அந்த அறியாமை என்ற நிலைக்கு எஸ் நோ ரெமடி. ஆண்டவர்கிட்ட மருந்து இல்லையா? வில்ஃபுல் ignorant கண்டிஷன், என் நிலைமை இப்படி இருக்கே என்று நாம் வேண்டுமென்றே துணிகரமாக அறியாத நிலையில் இருப்பது போல் வாழ்வது. This is the fatal aspect of the Laodicean disease. Our total insensitivity to our condition. நம்முடைய நிலையை குறித்து முற்றிலுமாக உணர்வில்லாமல் இருப்போம் என்று சொன்னால் அது மிகவும் சாவுக்கேதுவான நிலை. இதான் லவோதிக்கேயாவினுடைய வியாதி சொல்லிட்டு அவர் எழுதுகிறார். 2 மணிக்கட்டுகளுமே, இந்த 2 மணிக்கட்டுகளுமே வெட்டப்பட்டு ரத்தம் பீரிட்டு வெளியேறுகிற நிலையில இருக்கிற ஒரு மனிதனை ஒரு டாக்டர் தீவிர சிகிச்சையில கொண்டு போய் அவனுக்கு தீவிர சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த பேஷண்ட் டாக்டரை பார்த்து, டாக்டர் நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லையே, உங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கோவம் வருன்றீங்களா? டாக்டர் கோவம் வருன்றாங்க அம்மா. அப்படி ஒரு நிலையில ஒரு மனிதன் துடிதுடித்து கொண்டு கையெல்லாம் வெட்டப்பட்டு ரத்தம் கொட்டுது, டாக்டர் பரிதாபமாக அவனுக்கு முயற்சி செய்கிறாரு, இவன் எனக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் செத்துப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? அந்த நிலைமையில் தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். we don't know the condition in which we are. நாம் இருக்கிற நிலைமை நமக்கே தெரியவில்லை. ஆண்டவர் சொல்லார் பாருங்களேன், ஓசியா 13:9 இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்களே, நம்ம என்ன செஞ்சிட்டோமா? நமக்கு கேடு உண்டாக்கி கொண்டோம். சகாயரின் சகாயத்தை, பரிகாரியின் பரிகாரத்தை, சுயரோகம் என்னும் ஆத்ம புற்றுநோயினால் ஆழமாக பாதிக்கப்பட்டுள்ள நாம் பெற்றே ஆகணும். ஆண்டவர் என்ன பரிகாரம் வச்சிருக்கிறாரோ அதை வாங்கிக்கணும். அவர் கொடுக்கிற இந்த பரிகாரத்தை எனக்கு என்ன அப்படின்னு பெற்றுக்கொள்ள தவறிவிட கூடாது. பாருங்களேன், நீ உனக்கு கேடு உண்டாய் கொண்டாய். அப்போ லவோதிக்கேயருக்கு என்ன பிரச்சனை? நமக்கு கேடு யாரு? நாமே தான். நமக்கு கேடு நாமே தான். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பரிகாரத்தை நம்ம ஆண்டவரிடத்தில் பெற வேண்டும். போன வாரம் வியாதி படித்தோம். இன்றைக்கி இந்த வியாதியில் கொஞ்சம் படிச்சுட்டு அதனுடைய பரிகாரத்தை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. இயேசு என் பரிகாரி என்று பாடுகிறோம். முதல்ல எங்கள் நோய் என்னன்னு நாங்கள் புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. போன வாரம் படித்தோம், தொடர்ந்து இன்றைக்கி அந்த நோயை குறித்து கொஞ்சம் படிக்க போகிறோம் ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற பரிகாரத்தையும் படிக்க போகிறோம். ஆண்டு எங்களோடு பேசும். நீர் லவோதிக்கேயர் கொடுத்திருக்கிற அன்பின் கடிதத்திற்காக நன்றி. இந்த செய்தியை ஆண்டு எங்கள் உள்ளத்தில் எழுதும். கவனிக்கிற காதுகளை தாரும் ஆண்டவரே. மந்தமாக இராதபடி, எனக்கு என்னன்னு இராதபடி ஆண்டவரே நாங்கள் கருத்தாக கவனிக்க ஆவியானவர் உதவி செய்யும். கர்த்தாவை சொல்லும்படியாரில் கேட்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் நிலை நாம் அறியாதிருத்தலும், இயேசு நம் கிரியைகளை அறிந்திருத்தலும். இந்த லவோதிக்கேயால பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம் உள்ள இருக்கு. நீ அறியாமல் இருக்கிறபடியால் நம் நிலையை நம்ம என்ன செய்கிறோம்? அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் நம் கிரியைகளை அறிந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:17 வாசிக்கிறோம், நம் நிலையை நாம் அறியாதிருக்கிறோம் என்று இயேசு சொல்லுகிறார். 3:15 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று இயேசு லவோதிக்கேயை பார்த்து சொல்லுகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு ஒவ்வொரு சபைக்கும் சொல்றார். ஆனால் 6வது சபைக்கு அவர் சொல்லும் போதும் 7வது சபைக்கு சொல்லும் போதும் வித்தியாசம் இருக்கு.
6வது சபையில் எப்படி சொன்னாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆச்சரியமா சொல்லியிருப்பார். 7வது சபையை பார்த்து உன் கிரியைகள் எனக்கு தெரியும் அப்படிதான் சொல்லியிருப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏனெனில் பிலதெல்பியா பாசமான சபை, லவோதிக்கேயா மோசமான சபை. பிலதெல்பியாவின் கிரியைகள் பாசமான கிரியைகள், லவோதிக்கேயாவின் கிரியைகள் மோசமான கிரியைகள். சுயநலமே பிரச்சனையாக இருந்து வருகிற ஒரு சபையிலே வெளிப்படுகிற கிரியைகளும் சுயத்தை மையமாக கொண்டவையாகத்தானே இருக்கும். அப்படிதானே அன்பான தேவ பிள்ளைகளே? அப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லவோதிக்கேயோட பிரச்சனை நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன் அப்படிதானே சொல்லுது லவோதிக்கேயா. அப்ப லவோதிக்கேயரின் பிரச்சனை எங்க இருக்குன்னா இருதயத்தில் பிரச்சனை. லவோதிக்கேயர்லேயே 2 வகையான சுயநல இருதயங்கள் இருக்கிறதாம். 2 types of selfish hearts. முதல் வகை லவோதிக்கேயர், டைப் 1 லவோடிஷியன்ஸ். என்னப்பா அது சுகர் மாதிரி இருக்கு, டயபெட்டிஸ் 1 டயபெட்டிஸ் 2ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்மளுடைய பிரச்சனை அப்படித்தான் இருக்கு. டைப் 1 லவோடிஷியன்ஸ், முதல் வகை லவோதிக்கேயர். எப்படின்னா தேவனை சேவிப்பதாக இவர்கள் சொல்லுவார்கள். ஆமாம், நாங்களும் ஆண்டவர் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனாலும் தங்கள் பார்வைக்கு நலமானதையே சுய இஷ்டப்படியே செய்வார்கள். அதாவது தங்கள் பாவங்களிலேயே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். God save me in my sins. என் பாவத்தில் என்ன ரட்சி. எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? லார்ட் சேவ் மீ ஃப்ரம் மை சின்ஸ், அப்படி தான் கேட்கணும். லார்ட் சேவ் மீ இன் மை சின்ஸ், நான் என்ன நிலையில் இருக்குன்னு அப்படியே என்னை ரட்சித்துக் கொள்ளும். உலகத்தார் போலவே பார்க்கக்கூடாதவைகளை பார்த்து பொழுதை போக்குவார்கள் இந்த வகை. உலகத்தாரை போலவே விவாகரத்து, உடுத்துதல், புசித்தல் என எல்லாமே இவர்கள் மத்தியில் இருக்கும். இவை யாவும் சுயநல இருதயத்தின் வெளிப்பாடுகளே. இது டைப் 1. பைபிளில் பாருங்க, மார்க் 7 21 23 வரைக்கும் படிக்கிறோம். மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். 13 விஷயங்கள். இதெல்லாம் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வரும். இந்த வகையரா, இந்த முதல் வகை. அவங்களை பற்றி பாருங்க. நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம். நல்லா சாப்பிடுங்க வாழ்க்கையில், நாளைக்கு செத்து போனாலும் செத்து போயிடும் என்பது போல் இந்த முதல் வகை காணப்படும். 2வது வகை டைப் 2 லவோடிஷியன்ஸ். 2வது வகை லவோதிக்கேயர். இது மிகவும் வஞ்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம். எப்படின்னா இவர்களும் தேவனை தாங்கள் சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் தங்கள் தங்களுடைய இருதயங்களை நற்கிரியைகளால் மூடி மறைக்க இவர்கள் முயல்வார்கள். நல்லது செஞ்சு அது செஞ்சு இது செஞ்சு அப்படி மூடி மறைச்சிடணும். எப்படி எனில் பாருங்க, தேவ சித்தத்துக்கு இசைவாக வாழணும் அப்படின்னு இவர்கள் சொன்னாலும் தங்களது நற்கிரியைகளால் அவர்கள் ரட்சிக்கப்பட விரும்புவார்கள். இப்படித்தான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் உடுத்தணும், இப்படித்தான் அலங்கரிக்க வேண்டும், இப்படிலாம் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்பதான் இப்படி நடந்தா தான் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்ற யூதர்களின் மனநிலை இவர்களிடம் காணப்படும். யாரு? நம்மளை பற்றி சொல்றேன். ஒன்று அப்போ பாருங்க, சுருக்கமாக சொன்னா இந்த 2வது வகை நற்கிரியைகள் நிமித்தம் அவர்கள் பெருமை பாராட்டுவார்கள். நற்கிரியைகள், நான் இப்படிலாம் செய்கிறேன், நான் அப்படிலாம் செய்கிறேன். பரிசேய பெருமை அதனுடைய பெயர். அதாவது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நாங்கள் நீதிமான்களாக 10 கட்டளை கடைபிடிச்சா பரலோகத்துக்கு போயிடலாம். சரிங்களா? ஓய்வு நாளை கரெக்டாக கடைபிடிச்சிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். அடுத்தவங்களை நேசிக்கல இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். லீகலிஸ்ட்ஸ், கிரியைத்துவக்காரர்கள், தங்களுடைய கிரியைகளை முக்கியப்படுத்துகிறவர்கள். இதுதான் 2வது வகை லவோதிக்கேயர். அப்போ சுருக்கமாக சொன்னா முதல் வகை என்ன? நீ எதை செய்தாலும் முடிவில் இயேசு உன்னை ரட்சிப்பார். நீ என்ன நாள் செய்ப்பா, நீ என்ன நாள் சாப்பிடு, ஒன்றும் கவலைப்படாத, கடைசியில் ஆண்டவனை பரலத்துக்கு கொண்டு போயிடுவார். இது முதல் வகை. 2வது வகை
நீ இப்படி தான் இருக்கணும், இதான் சாப்பிடணும், நகை போடக்கூடாது, அப்படியா அப்படியா அப்படிலாம் சொல்லி இதெல்லாம் செஞ்சால் தான் முடிவில் இயேசு உன்னை ரட்சிப்பார். புரியுதா உங்களுக்கு? இந்த 2 வகையினருக்கும் என்ன பிரச்சனை? ஹார்ட் ப்ராப்ளம், இருதய பிரச்சனை. அப்படியானால் நம்முடைய பிரச்சனை இருதயம் தான் பிரச்சனை. இருதயத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை, இந்த சுயம் பரவி எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. சபையெல்லாம் இந்த சுயம் இருக்கிறது, நிர்வாகம் எல்லாம் இந்த சுயம் இருக்கிறது, நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் சுயம் இருக்கிறது. சரிங்களா? இது எல்லா இடத்துக்கும் பரவிடுச்சு. அதனால் அது ஆத்ம புற்றுநோயாக மாறிவிட்டது, சோல் கேன்சர். அப்போ நம்முடைய அவசர தேவை என்னவென்று சொன்னால், என்ன தேவை? புதிய இருதயமே நமது அவசர தேவை அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அப்போ அந்த புதிய இருதயம் எப்படி கொடுப்பாரு? நமக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிடுவாரா? ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அல்லது பைபாஸ் சர்ஜரி பண்ணி நம்மை புது இருதயம் கொடுத்து மாற்றிடுவாரா? அல்லது நமக்கு பேஸ் மேக்கர் வச்சு இருக்கிற இருதயத்திலேயே, பழைய இருதயத்திலேயே பேஸ் மேக்கர் வச்சு பரவாயில்லப்பா இருக்கிற இதயத்தோட பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படி எதாவது செய்வாரா? அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியெல்லாம் அவர் செய்வது கிடையாது. நாம் அவருக்கு இணங்கினால், அவரிடமிருந்து வாங்க வேண்டியவைகளை வாங்கினால் நம்ம இருதயங்களை அவர் புதிதாக்குவார். எசேக்கியேல் 36:26 படிக்கிறோம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயம் உங்கள் இருதயத்தை, அந்த கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கல்லான இருதயத்தை எடுத்துட்டு ஆண்டு என்ன கொடுப்பாரா? சதையான இருதயம் கொடுப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பரிகாரம் என்ன? நோய் கண்ட சபைக்கு பரலோகம் தரக்கூடிய தெய்வீக பரிகாரம் என்ன? வெளிப்படுத்தல் 3:18 அந்த பரிகாரத்தை 3 பரிகாரங்கள், 3 பரலோக பரிகாரங்கள். எதுக்கு? நமது பிணி போக்கவும், நமது இருதயங்களை புதிதாக்கவும், வெளியே இருக்கும் கிறிஸ்து என்ன செய்கிறாராம்? 3 பரிகாரங்கள் கொடுக்கிறார். என்னென்ன? ஆவிக்குரிய நிர்வாணத்துக்கு, ஓகே, அதாவது ஆவிக்குரிய வறுமைக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், ஆவிக்குரிய நிர்வாணத்துக்கு வெண்வஸ்திரம், குருட்டுத்தன்மை கொண்ட கண்களுக்கு களிக்கம். அப்போ 3 விஷயம் ஆண்டு என்ன கொடுக்குறாரு? நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், 2வது வெண்வஸ்திரம், 3வது கண்களுக்கு களிக்கும் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, பணம் படைத்த, பெருமை பிடித்த, வியாபார மனம் கொண்ட லவோதிக்கேயா பட்டணத்தாரிடமும் சபையாரிடமும் பரலோக வியாபாரியான கிறிஸ்து வியாபார ரீதியாகவே பேசுகிறார். சரிதானே? கவனிச்சிங்களா? லவோதிக்கேயா பட்டணம் ஒரு பிசினஸ் சிட்டி. அப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட ஒரு பிசினஸ் மேன் மாதிரி பேசுகிறார். தங்கத்தை தாராளமாக வைத்திருந்தவர்களிடம் என்னிடம் தங்கம் வாங்கிக்கொள் அப்படின்றார். வாங்கிக்கொள்றார், தங்கம் வாங்கிக்கொள். கருப்பு ஆடை பிரியரிடம் என்னிடம் வெண்வஸ்திரம் வாங்கிக்கொள் அப்படின்றார். சரிதானே? இதெல்லாம் படித்தோம்ல போன வாரத்துக்கு முந்தின வாரம். உலகமெங்கும் புகழ் பரம்பும் அளவுக்கு கண் மருந்து தயாரிக்கிறவர்களிடம் நான் களிக்கம் போடுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சரிங்களா? நான் களிக்கம் கொடுக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, த கிரேட் ரிடீமர் represents himself. Ellen White சொல்றாங்க பாருங்க, as a heavenly merchant man laden with riches, calling from house to house, presenting his priceless goods. 7 Day Bible Commentary-ல பக்கம் 965, ஐஸ்வர்யங்களை சுமந்து கொண்டு வீடு வீடாக அழைப்பு கொடுத்து, வாசல்படியில் நின்று தட்டுகிறேன், வீடு வீடாக அழைப்பு கொடுத்து தமது விலைமதிப்பு மிக்க பொருட்களை வழங்குகின்ற ஒரு பரலோக வியாபாரியாக மாபெரும் மீட்பர் தம்மையே பிரதிபலித்து காட்டுகிறார். சரிங்களா? இயேசு கிறிஸ்து வெளியில் நிற்கிறாரு. அவர் சும்மா நிற்கல, நான் உனக்கு வேண்டிய விலையேற பெற்ற ஐஸ்வர்யங்கள் வச்சிருக்கிறேன் என்று அவர் பரலோக வியாபாரியாக நிற்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். அன்பானவர்களே, என்னெல்லாம் வச்சிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? அதைத்தான் படிக்கப்போம். முதலாம், நெருப்பிலே புடமிடப்பட்ட
பொன் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3:18 நமக்கு அதை சொல்லுகிறது. நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் வைத்திருக்கிறேன், நீ என்னிடத்திலே வாங்கிக்கொள் அப்படின்றார். கோல்ட் ட்ரைட் இன் த ஃபயர். வாங்குதல். இங்கிலீஷில் பாருங்களேன் இந்த வசனம் எப்படி இருக்கு. ஐ கவுன்சல் தி டு பை ஆஃப் மீ. என்கிட்ட வாங்குன்றார். ரிசீவ்னு சொல்லலை, சரிங்களா? என்னன்னு போட்டிருக்கு? பை. வாங்கு. வாங்குறது என்ன அர்த்தம்? ஏதோ கொடுக்கணுன்றார் ஆண்டவர், அப்படிதானே? ஏதோ அமௌண்ட் கொடுக்கணும். ஒரு பொருளை நான் வாங்க வேண்டும் என்றால் ஒரு தொகையை முழுமையாக செலுத்த வேண்டும். ஒரு அமௌண்ட் கொடுத்தாதான் நமக்கு என்ன வரும்? இப்போது 1 லிட்டர் எண்ணெய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, 100 ரூபா கொடுக்கணும். 100 ரூபா எப்படி கொடுக்கணும்? முழுசாக கொடுக்கணும். அப்போ தான் ஒரு பாக்கெட்டு முழுசாக கிடைக்கும், அப்படி தானே? 100 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம அதை திரும்ப கொடுங்கன்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். முழுசாக கொடுத்தா நமக்கு இந்த முழுசாக பொருள் கிடைக்கும். ஆண்டவர் இயேசுவிடமும் நாம் இந்த பொருட்களை, பரிகாரங்களை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? முழுசாக 100%, 100% நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். செல்ஃப் சரண்டர், தற்பிரதிஷ்டை செய்ய வேண்டும். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மிடத்திலே விருப்பத்தையும் செய்கையும் அவர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் என்று பிலிப்பியர் 2:13 நம்ம வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த விருப்பம், அவருக்கு ஒப்பு கொடுக்கணுன்ற அந்த விருப்பம், அதன் மூலமாக வரக்கூடிய செய்கை, இதெல்லாம் யார் தான் நமக்குள்ள உண்டாக்கணும்? ஆண்டவர் தான் உண்டாக்கணும். அவர் தான் அந்த விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர். ஒப்பு கொடுக்க அவர் தான் நமக்கு விருப்பத்தை ஏற்படுத்துகிறவர். 1 பவுன் தங்கம் 22 கேரட் இருக்குது, 24 கேரட் இருக்குது. 1 பவுன் தங்கம் இன்னைக்கு நிலவரப்படி 24 கேரட்டுன்னா ஒரு 59,000 60,000. 24 கேரட். 22 கேரட்டுன்னா ஒரு 4,000 கம்மி, சரிங்களா? தங்கம் என்றால் நெருப்பினால் மட்டுமே அதை என்ன செய்யணும்? சுத்தப்படுத்த வேண்டும். நெருப்பினால் மட்டுமே. அப்ப தேவனுடைய பார்வையில் தங்கம், சொக்க தங்கம் எதுன்னா விசுவாசமும் அன்பும் என்பதை ஆண்டு சொல்லார். என் இடத்துல தங்கம் வாங்கிக்கலாம், ஆண்டு என்ன சொல்லார்? உனக்கு நான் விசுவாசத்தையும் அன்பையும் தருகிறேன். 1 பேதுரு 1:6-7 பாருங்க. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அது அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. எதுங்க அதிக விலையேற பெற்றது? அதை பார்க்கிலும். எதை பார்க்கிலும்? தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்றது, அதிக விலையேற பெற்றது விசுவாசம். அது சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாருங்களேன், நம்ம எதில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும்? யாக்கோபு 2:5 படிக்கிறோம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை, உலக விஷயத்தில் நம்ம தரித்திரராக இருக்கலாம், ஆனால் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் ஆண்டவர் எப்படி மாற்ற விரும்புகிறாரா? ரிச் இன் ஃபெய்த். ரிச் இன் விசுவாசத்தில் நம்ம பணக்காரவங்களாக இருக்கணும். லவோதிக்கே எதில் தான் பணக்காரவங்களாக இருக்குது? ஒருவேளை தங்கத்திலையா? உலக ரீதியான தங்கத்திலையா? அது கிடையாது. எது நமக்கு அவசியம்? விசுவாசம். நான் நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை உனக்கு தருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கலாத்தியர் 5:6 பாருங்களேன். வெறும் விசுவாசம் கிடையாது, வெறும் விசுவாசம் இல்லை, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். எப்படிப்பட்ட விசுவாசம்? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். நம்ம எதை செய்தாலும், எந்த ஒரு கிரியை செஞ்சாலும் பாருங்களேன், நான் தசமாக கொடுக்குறேன், சாபத்தை ஓய்வு நாளை கடைபிடிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், சர்ச்சுக்கு வர்றேன், இதெல்லாம் கிரியைகள் வச்சுக்கோங்களேன். 10 கட்டளையை கடைபிடிக்கிறேன், அதிகாலையில் எழுந்திருக்கிறேன் அப்படின்னா இந்த கிரியைகளை எதுக்கு, எப்படி செய்யணும்? அன்புனால செய்யணும். அன்புனால. இதெல்லாம் செஞ்சாதான் நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்றதுக்காக கிடையாது, சரிங்களா? அப்போ தான் நான் ரட்சிக்கப்படுவேன் அப்படின்றதுக்காக கிடையாது. ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு,
அதனால் இதெல்லாம் நான் செய்கிறேன். அன்பினால் ஒவ்வொரு கிரியும் செய்யப்படணும். யூதர்கள் செய்த கிரியைகள் எல்லாம் அவங்க அன்பினால் செய்யல். அதனால தான் அவர்களை கிறிஸ்து என்ன பண்ணார்? சுட்டி காட்டினான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்று சொன்னால் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசத்தை என்னிடத்திலே வாங்கிக்கொள் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்களேன், எலன் ஒயிட் சொல்றாங்க, faith and love are the true riches, the pure gold which the true witness counsels the lukewarm to buy. வெதுவெதுப்பானவர்களிடம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சத்தியமுள்ள சாட்சியானவர் ஆலோசனை கூறுகிற அந்த சுத்த தங்கம் என்பது விசுவாசம் மற்றும் அன்பு என்னும் மெய்யான ஐஸ்வர்யங்களே ஆகும். ஆண்டு சொல்றல, என்கிட்ட தங்கம் வாங்கிக்கோ. என்னது தங்கம்? விசுவாசம் மற்றும் அன்பு. அதை வாங்கிக்கொள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதை எங்கே படிக்கிறோம் அப்படின்னா, சபையில் ஆலோசனை 4 Testimonies பேஜ் 88 4வது பாகத்தில் 88ஆம் பக்கத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க பாருங்களேன், தமிழில் வாசிக்கிறேன் நேரத்தை குறைப்பதற்காக. ஆத்மாவானது சுத்திகரிக்கப்பட்டு மேம்பாடு அடைந்து மேலோக மன்றங்களுக்கு தகுதிப்பட வேண்டும் என்றால் நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்படணும், நம்ம மேம்பாடு அடையணும். தம்பி அதை தமிழில் மாற்றுங்க. மேம்பாடு அடைந்து மேலோக மன்றங்களுக்கு தகுதிப்பட வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? தர்த்தியாகம், தன்னடக்கம். இந்த ரெண்டுமே தேவை. தர்த்தியாகம், தன்னடக்கம் என்னும் 2 பாடங்களை நாம் கற்றுக்கொண்டாக வேண்டும். செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். சிலர் இந்த முக்கியமான பாடங்களை மற்றவர்களை காட்டிலும் மிக எளிதாக கற்றுக்கொண்டு விடுகின்றனர். சிலர் சீக்கிரமாக கற்றுக்குவாங்க, எப்படி தர்த்தியாகம் பண்ணணும், தன்னடக்கம் அப்படின்றது சிலர் சீக்கிரமாக கற்றுக்குவாங்க. ஆனால் சிலருக்கு ஆண்டு என்ன செய்யணுமா? ட்ரைனிங் கொடுக்கணும். சில ஒழுக்க பயிற்சி, டிசிப்ளின் கொடுக்கணும். கொடுத்தாதான் இதை கற்றுக்குவாங்க. எது? இந்த தர்த்தியாகம், தன்னடக்கம் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அதனால் அவங்களுக்கு என்ன தேவை? சில கஷ்டங்கள் தேவை. துன்பப்பட வேண்டியது அவசியம். படித்தோம்ல, 1 Peter 1:6 படித்தோம். துன்பப்பட வேண்டியது அவசியம். சிலர் எளிதாக கற்றுக்குவாங்க. எதை? அந்த தர்த்தியாகம், தன்னடக்கன்றதை. சிலருக்கு ஆண்டவர் சில டிசிப்ளின் கொடுத்தா தான் கற்றுக்குவாங்க. சரிங்களா? அப்போதான் குணம் என்னும் மெய்யான தங்கம் உருவாகி கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாக அவர்கள் ஜெயமுள்ளவர்களாக மாறக்கூடும் அப்படின்னு எலன் ஒயிட் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த தர்த்தியாகம், தன்னடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் சாக்ரிஃபைஸ் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஸ் பக்கம் 86 இதை வாசிக்கிறோம். அதனால தான் நம்ம இந்த பயிற்சிகளை பெறணும். தேவன் அந்த நெருப்புக்குள்ளே போட்டு நம்ம எடுப்பார். சரிங்களா? அதான் அந்த பயிற்சி. தங்கத்தை நெருப்பில் போடுவாங்கள்ல, நமக்கும் நெருப்பு இருக்கும். மாமியார் என்ற ஒரு நெருப்பு, மாமியார் என்ற நெருப்பு, அல்லது மருமகள் என்ற நெருப்பு, கணவன் என்ற அக்கினி, எஜமான் நம்முடைய பாஸ் என்ற அக்கினி, நோய் என்ற அக்கினி, சவாலான சூழ்நிலைகள் என்ற அக்கினி, இப்படி பலவிதமான அக்கினி குப்பி சூழ்நிலைகளை, உழைக்கல அனுபவங்களை தேவன் நமக்கு அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? நம்மை சுத்தப்படுத்தி. நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன். லவோதிக்கேயா சபைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் பரிகாரம் என்ன? வெறும் பொண்ணு கிடையாது. என்ன பொன்? நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில அக்கினிமயமான சூழ்நிலையை அனுமதிப்பார், சில போராட்டங்களை அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. மகிமையான ஆலயத்துக்கு நம்மை அந்த அக்கினி தகுதிப்படுத்தும். ஏன் இந்த அக்கினியை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறார்னா, அப்போதான் நம்ம அந்த பரலோகத்துக்கு ஆயத்தப்பட முடியும். பாருங்களேன். ஆனால் சமயமும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நம்மை சோதித்து தங்கமான குணத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும், அல்லது மிக மட்ட ரகமான உலோகத்தை கண்டுபிடிக்கும். இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது தான் நம்ம விலையேறப்பட்ட தங்கமா அல்லது பேஸ் மெட்டலா,
மட்டமான உலோகமா நாம் என்பது தெரியும். தேவனுடைய அக்கினி குப்பியானது நம்மை பரிசோதித்து அறியும் வரை நம்மில் ஒருவர் கூட எல்லா மனிதராலும் அறியப்பட்டதும் இல்லை அல்லது வாசிக்கப்பட்டதும் இல்லை. ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் நம்முடைய ட்ரூ கேரக்டரை கூட இருக்கவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி தானே? அது வரைக்கும் நம்ம பக்தியாக சர்ச்சுக்கு வருவோம், அமைதியாக வந்துட்டு போவோம், இந்த பூனையும் பால் குடிக்குப்பான் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம குடும்பத்திலையும் சர்ச்சில் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், வேலை செய்கிற இடத்துல எங்கேனாலும் சரி, நமக்கு ஒரு நெருக்கடி வரும் பொழுது தான் நம்முடைய நிஜ தோற்றம் தெரியும். அப்போ அது வரைக்கும் நம்ம யாருமே அறிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு கீழ்த்தரை எண்ணமும் ஒவ்வொரு தவறான செயலும் குணத்தில் ஏதோ குறையை வெளிப்படுத்துகிறது. நம்ம எண்ணம் தப்பாக இருந்துச்சு, நம்முடைய செயல் தப்பாக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம குணத்தில் இருக்குன்னு அர்த்தம். இத்தகைய கரடுமுரடான குணக்கூறுகள் தேவனுடைய மாபெரும் பணிமனையில் உள்ள உளி மற்றும் சம்மட்டியின் கீழ் கொண்டு வரப்பட்டாக வேண்டும். ஒருவேளை நம்மகிட்ட கரடுமுரடான குணம் இருக்கா? அது எங்கே கொண்டு வரணுமா? ஆண்டோடைய இந்த அக்கினி சூளைக்குள்ளே கொண்டு வரணும், இந்த பற்றைக்குள்ளே கொண்டு வரணும், அவருடைய ஒளியின் கீழே, அவருடைய சம்மட்டியின் கீழே கொண்டு வரணும். அப்போ தான் மகிமையான ஆலயத்தில், பரலோக ஆலயத்தில் ஒரு இடத்தை அடைவதற்கு நாம் தகுதிப்பட முடியும். அப்படி தகுதிப்படுவதற்கு முன்பாக தேவ கிருபையானது மிருதுவாக்கி மெருகேற்ற வேண்டும். சரிங்களா? அப்போது நம்ம குணத்தில் எல்லாருமே கரடு முரடாக இருக்கிறோம். அப்போ ஆண்டு நினைச்சாரு, அந்த நெருப்பில் போட்டு நம்ம சுத்திகரித்து நம்ம மென்மையாக்கி மிருதுவாக்கி அவர் நம்மை பரலோக மகிமையான ஆலயத்திற்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார் அப்படின்னு எலன் ஒயிட் அதே 4 டெஸ்டிமனிஸ் பேஜ் 540 எழுதுகிறாங்க. டெஸ்டிமனிஸ் வால்யூம் 4 பேஜ் 540 வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? உன்னை எல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கப்பா, ஆனால் என்ன இல்லை, உன்னை நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் இல்லை. சுத்திகரிக்கப்பட்ட அந்த விசுவாசம், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் நமக்கு தேவை அப்படின்னு பரலோக பரிகாரி அவர் இந்த முதல் பரிகாரத்தை கொடுக்கிறார். தேவனுடைய சுத்திகரிக்கும் செயல்முறையை பொறுத்து கொள்ளுகிறவர்கள் ஆண்டவனை சுத்திகரிக்கிறாரு. ஒரு பிரச்சனை வரும் பொழுதும், ஒரு சவால், ஒரு சங்கடமான சூழ்நிலை வரும் பொழுதும் ஆண்டவர் என்னை சுத்திகரிக்கிறார் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நினைக்கணும். அப்படி அந்த சுத்திகரிக்கும் தேவனுடைய செயல்முறையை பொறுத்து கொள்ளுகிறவர்கள் வாழ்விலே கிறிஸ்துவின் குணமாகிய சொக்க தங்கம் வெளிப்படும். அப்படி பொறுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழ்க்கையில் என்ன வரும்? தங்கம் வரும். சொன்னார்ல யோபு, அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். என்ன பொன்? அதான் சொல்றாருல, நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன். அப்படிப்பட்டவர்கள், பொறுத்து கொள்ளுகிறவர்கள், சோதனைகளை சுத்திகரிக்கும் தேவனுடைய செயல்முறைகளை பொறுத்து கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் குணமாகிய தங்கம், சொக்க தங்கம் வெளிப்படும். மேலும் தேவனுடைய நாளிலே நிற்க தகுதி உள்ளவர்களாக அவர்கள் மாறுவார்கள். தேவனுடைய நாளிலே எப்படிப்பட்டவங்களா மாறுவாங்களாம்? தகுதி உள்ளவர்களாக, அங்கே நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவோம் அப்படின்னு வாசிக்கிறோம். மல்கியா 3 அதிகாரத்தில் 2, 3, 4 வசனங்கள் பாருங்கள். ஆனாலும் மல்கியா 3 அதிகாரம் 2, 3. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். ஆண்டவர் எப்படி இருப்பார்? அந்த புடமிடுகிற அக்கினியை போல் அவர் இருப்பார். 4 வசனம், 3 வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். எப்படி சுத்திகரிப்பாரா? உட்கார்ந்து சுத்திகரிப்பார். என்ன அர்த்தம் உட்காந்துனா? பொறுமையாக நம்ம புடமிடுவார். நகை வாங்க போவோம்ல, நகை வாங்க போகும் பொழுது அந்த நகை கடை வாசலே ஒருத்தர் உட்காந்துருப்பார். அப்படி தானே? ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் உட்கார்ற இடத்துல பாருங்கள், அந்த நெருப்பு என்ன செய்யும்? எரிச்சிக்கிட்டே இருக்கும். அவரை மாதிரியே ஆண்டவர். சரிங்களா? அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார்.
பார்த்தீங்களா? அவர் உட்காந்து புடமிடுவாராம் நிதானமாக, நம்ம சுத்திகரிப்பாராம். ஏன்? நம்ம பொண்ணா சுத்தமான பொண்ணா மாறணும் என்பதற்காக. புரியுதா உங்களுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே? அப்போ ஆண்டவரே, அப்போ எவ்வளோ பெரிய ஆண்டவர் அவர்! அவர் பரலோக வியாபாரி, அவர் தங்க வியாபாரி, அப்படித்தானே? தங்க வியாபாரி. அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போன்றவர், வண்ணாருடைய சவுக்காரத்தை போன்றவர். நம்ம ஒரு சுத்திகரிக்கிற வேலை செய்கிறாரு. அப்போ நம்மகிட்ட என்ன இல்லை? சுத்தம் இல்லைங்க. இருதயத்தில் சுத்தம் இல்லை, சுயநலம்தான் இருக்கிறது. அதனால ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு என்ன தர்றேன்? நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் தர்றேன். நீ என்ன பண்ணு? வாங்கிக்கொள். 100% யூ ஷுட் சரண்டர் யுவர் செல்ஃப். முழுசா உன்னை என்னிடம் கொடுத்து விடு, நான் உன்னை சுத்திகரிப்பேன். ரெண்டாவது, வெண் வஸ்திரம். ஆண்டு என்ன சொன்னாரு? நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு வெண் வஸ்திரம் அப்படின்னு வெளிப்படுத்தல் 3:18 வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவத்துக்கு முன்னே நிர்வாணிகளாக இருந்தார்கள், அப்படிதானே? பைபிளில் வாசிக்கிறோம். நிர்வாணிகளாக இருந்தும் அவங்க வெட்கப்படலை. காரணம், அவர்கள் தேவனுடைய மகிமையினால் மூடப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 8:5 வாசிக்கிறோம். ஒளியின் வஸ்திரம், மகிமை அவர்களை மூடி இருந்தது. பாவத்துக்கு பின்னர் தங்கள் நிர்வாணத்தை உணர்ந்தார்கள். அப்போ என்ன பண்ணாங்க? அந்த நிர்வாணத்தை மூடுவதற்காக அவர்கள் ஒரு லவோதிக்கேய தீர்வை தேடிக்கொண்டார்கள். லவோடிஷியன் சொல்யூஷன். என்ன லவோடிஷியன் சொல்யூஷன்? நான் ஒருத்தன் அப்படி பண்ணிட்டேன், அதனால் நான் இதை நான் செய்யணும். உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்தில் லவோதிக்கியா சபையில் எப்படி இருக்கணும்? நான் இப்படிலாம் செஞ்சுட்டேன், அதனால் ஆண்டவருக்கு இதை கொடுத்தா சரியாயிரும், அதை கொடுத்தா சரியாயிரும். சரிங்களா? லவோடிஷியன் சொல்யூஷன். நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால் நான் செஞ்ச பாவத்தை மூடி மறைக்கணுமே, என்ன பண்ணுறது? நானே அத்தி இலைகளை என்ன செஞ்சிடறேன்? பறித்து அதை தச்சு நான் முடிக்கிறேன். அத்தி இலைகள் நமது சொந்த கிரியைகளை குறிக்கிறது, சொந்த கிரியைகள். சரிங்களா? யூதர்களும் தங்கள் ஆன்மீக கிரியைகளில் பெருமை கொண்டார்கள். லூக்கா 18 படிக்கிறோம்ல, பரிசேயன் சொன்னான்ல, ஆண்டவரே நான் டைத்தெல்லாம் கொடுக்குறேன், வாரத்தில் 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அப்படி தானே சொன்னான். நான் ஜெபெல்லாம் பண்ணுறேன், நான் அவனை மாதிரிலாம் கிடையாது, நான் இவனை மாதிரிலாம் கிடையாது, அப்படி தானே சொன்னான். ஆன்மீக கிரியைகளிலே பெருமை. நமது கிரியைகளும் செத்த கிரியைகளாக, பெருமைக்கு ஏதுவான கிரியைகளாய் இராமல் சுத்த கிரியைகளாக, தேவனுடைய மகிமைக்கு ஏதுவான கிரியைகளாக விளங்க வேண்டியது அவசியம். சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆதாம் ஏவாள் தங்கள் பாவத்தின் நிமித்தம் தேவனை தேடி வராமல் மாம்சீகமாக செயல்பட்டு தாங்களாகவே அத்தி இலைகளை தைத்து சுற்றி கொண்டது யூதர்கள் சடங்காச்சாரமான மாம்சீக பெருமையுடன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நிறைவேற்றினதற்கு சமமாயிருக்கிறது. அவங்களே ஒரு அத்தி இலையை ரெடி பண்ணி தச்சுக்கிட்டாங்கல்ல, இது எதுக்கு சமம்? யூதர்கள் அவங்க பெருமையாக செயல்பட்டாங்களே, நாங்கள் இப்படி தசமாக கொடுத்துட்டோம், அதை கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டோம் அப்படின்னு பெருமைப்பட்டாங்களே, அதுக்கு சமம் அந்த அத்தி இலைகளை தைத்து மாட்டிக்கொண்டது. பவுலும் ஒரு காலத்தில் கிறிஸ்துவிடம் வர்றதுக்கு முன்னாடி அவரும் அப்படித்தான் இருந்தார். எப்படி இருந்தார்? அவரும் பெருமையாக தான் இருந்தார். பவுலும், நான் இஸ்ரவேலில் பென்னிமீன் கோத்திரத்தான், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், நான் வைராக்கியம், பக்தி வைராக்கியம் உள்ளவன், நான் இப்படிலாம் செஞ்சிருக்கேன், அப்படிலாம் செஞ்சிருக்கேன், அப்படிலாம் அவர் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தார். So Paul was a Laodicean in the beginning before coming to Christ. கிறிஸ்துவிடம் வர்றதுக்கு முன்னாடி பவுலும் ஒரு லவோதிக்கியனா தான் இருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் காலத்தில் யூதர்கள் எல்லாருமே மாம்சத்தின் மேல் அதிக நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அன்பான தேவ ஜனங்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. பவுலும் மாம்சத்தில் நம்பிக்கை வச்சிருந்தார். மாம்சத்தில் நான் அப்படிலாம் இருக்கேன், அப்படிலாம் இருக்கேன் அவரும் சொன்னார். பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் 7ஆம் சபையாராகிய லவோதிக்கியரான நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் அல்லவா? எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சுய நீதியை நம்பி இருக்கிறோமா?
தேவ நீதியை நம்புகிறோமா அல்லது சுய நீதியை நம்புகிறோமா? யூதர்கள் அப்படித்தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். ரோமர் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ல் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். பவுல் சொல்லார் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி. ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். 2 இருக்குங்க, ஒன்று சுயநீதி, இன்னொன்று தேவ நீதி. இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த நீதியை வச்சிருந்தாங்க? சுயநீதி. நாமும் எதை வச்சிருக்கிறோம்? சுயநீதி. ஆனால் வேண்டிய நீதி எது? தேவ நீதி. அந்த தேவ நீதி என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்கணும். புரியுதா உங்களுக்கு? மனிதர் காண வேண்டும் என்பதற்காக, ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, மற்றவர்களை விட மேன்மையாக காட்சி தர வேண்டும் என்பதற்காக, தேவனிடத்திலே தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். ஐ ஷுட் இம்ப்ரெஸ் காட், ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் என்பதற்காக சுயநல நோக்குடனேயே நமது ஆவிக்குரிய கிரியைகளை பெரும்பாலும் செய்கிறோம். பாருங்களேன், காலை எந்திரிச்சு ஒரு அதிகாரம் படிச்சிட்டோன்னா, அப்பா ஒரு அதிகாரம் படிச்சாச்சு, இன்னைக்கு ப்ரேயர் பண்ணலை அதனால ஆண்டவர் உன்னை அடிச்சிட்டாரு. சில நேரத்தில் காலையில் தோடுமில்ல, இன்னைக்கு பைபிளில் படிக்கலை அதனால ஆண்டவர் தண்டனை கொடுத்துட்டாரு. அப்போது தண்டனை கொடுத்துருவாருன்னு பைபிள் படிக்கிறதா அல்லது அடிச்சு போடுவாருன்னு ஜெபம் பண்ணுறதா? அப்பா இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் அடிக்க மாட்டார். ஜெபம் பண்ணிட்டு போனால் சில நேரம் வண்டியில் ஆக்சிடென்ட் ஆக தான் செய்யுது, புரியுதா அவங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் காப்பாற்றுறாரு. எபி ஞானசாயம் எடுத்த அன்னைக்கு நைட்டு சில தடவை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு ஒரு 10:30 மணிக்கு நான் அப்படி வர்றேன். நான் கரெக்டாக தான் வர்றேன், ராங் சைடில் வந்தேன். நைட்டு 10:30 மணி ஒருத்தர் வந்து டப்புன்னு மேலே பைக்கில் நேரடியாக மோதிட்டார். அப்படி 2 பேரும் அப்படி விழுந்தார், நான் இப்படி விழுந்தேன். இந்த பக்கம் விழுந்து இந்த பிரிட்ஜில் அடிச்சுருந்தா மண்டை உடஞ்சிருக்கும். ஒன்றுமே ஆகலை, கடவுள் கிருபையால். அப்படியே எந்திரிச்சேன். சார் எதாவது ஆச்சா? கோப்பிடுவான்னு பயப்பட்டேன். சார் இது ஆனால் அவர் தான் தப்பாக வந்தார். இதான் ஒன்றும் ஆகலை சார், உங்களுக்கு தான் ஆச்சா சார்? ஒன்றும் ஆகலை சார். ரைட் சார், தேங்க்யூ சார், போயிட்டோம். ஆனால் என் வண்டி டூம்லாம் உடஞ்சி போச்சு, டூம்லாம் உடஞ்சி கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. நான் பாட்டுக்கு போயிட்டேன், கடவுள் கிருபை. ஒன்றும் ஆகலைங்க, எதுவுமே ஆகலை. ஆண்டவர் நம்ம ஜோமனா தான் காப்பாற்றுவாரா? அதாவது ஜோமனனும் காப்பாற்றுவார், உண்மைதான். ஆனால் அப்படி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிற கூடாது. இன்னைக்கு ஜோமன் இல்லை அதனால ஆண்டை தண்டிச்சு விட்டாரு, நான் இன்னைக்கு பைபிள் படிக்கல அதனால ஆண்டை மேலே கோபம் இருக்கிறாரு. அப்படி இல்லை. நம்ம செய்கிறத எப்படி செய்யணும்? அன்புனால செய்யணும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அதனால பைபிள் படிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன் அதனால சீக்கிரம் எழுந்திருக்கிறேன் விடிய காலம், ஆண்டவரை நேசிக்கிறேன் அதனால தசமாக கொடுக்குறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன் அதனால உபவாசம் இருக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன் அதனால ஊழியம் செய்கிறேன். இந்த ஜெகோவா விட்னஸ் சபையில் இருக்கிறவங்க யெகோவா மட்டும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 2 பேரா ஊழியத்துக்கு பயங்கரமாக போவாங்க. ஏன் தெரியுமா? அவங்ககிட்ட இருக்கிற உபதேசம் என்ன அப்படின்னா, 144,000 பேர், அதில் இது வரைக்கும் 9,000 பேர் தான் ரெடியாக இருக்காங்களாம். அவங்க கணக்குப்படி 9,000 பேர் தான் ரெடியாக இருக்காங்களாம். இந்த 144,000 பேர் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்க. மற்ற எல்லாரும் இந்த பாரடைஸ் எர்த், பூமி என்ற சொர்க்கத்தில் இருப்பார்கள். அந்த பூமி என்ற சொர்க்கத்தில் இருக்கணும்னா என்ன செய்யணுமா? அவங்க இயேசு கிறிஸ்து நம்ப மாட்டாங்கல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண படைக்கப்பட்டவர் தான். அவங்க அவரை ரட்சகர்லாம் சொல்கிறது கிடையாது. ஜெகோவா விட்னஸ் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ரட்சகரை நம்பாதனால அவங்க கிரியைகளை நம்புகிறாங்க. அதனால தான் நாங்கள் எப்படியாவது அந்த சொர்க்க பூமிக்கு போயிடணுன்றதுக்காக எப்படியாவது 2 பேரா ஊழியத்துக்கு போய் 2 பேரா பிடிச்ச ஆட்களை இழுத்துட்டு வந்துடணும். அதுக்கு தான் ஊழியம் செய்கிறாங்க, இயேசுக்காக கிடையாது. ஜெகோவா விட்னஸ் அவங்களுக்கு கான்செப்டே அதுதான். சரிங்களா? அப்போது நம்ம செய்கிற ஊழியம் எதுனாலுமே எப்படிங்க செய்யணும்? அன்புனால செய்யணும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நீதியை இயேசுதான் தருகிறார். அது தேவ நீதி. என்னுடைய சுய நீதி என்னை ரட்சிக்காது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த அத்திமரம் படித்தோம்ல, இயேசு தேடின அத்தி மரத்தில் என்ன இல்லை? கனிகளே கிடையாது. அது மாய்மாலம் பண்ணியது, அப்படி தானே ஆக்ட் விட்டுச்சு. லவோதிக்கியரான நாமும்
மாய்மாலம் செய்கிறோமா? நமது கிரியைகளும் சுயநீதித்தனமாக இருந்தால் நாம் யார் தான்? நிர்வாணிகள் தான். சரிங்களா? இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படியானால் நம்மை பார்த்து ஆண்டு சொல்லாரு, நீ நிர்வாணி. நிர்வாணத்தை மூட வழி என்ன? இயேசு என்ன செய்தார்? ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆதாம் ஏவாளுக்கு தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அப்படின்னு வாசிக்கிறோம். என்னாச்சுன்னா, நீங்கள் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தீர்கள். உங்கள் சொந்த கிரியைகளால் அத்தியிலை ஆடைகளை உண்டு பண்ணி கொண்டீர்கள். ஆனால் அது இன்னும் உங்களை நிர்வாணிகளாகவே நிறுத்தும். உங்களது நிர்வாணம் மூடப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் உலகத்திற்கு சென்று உங்களுக்காக மரிக்கப் போகிறேன். அதன் விளைவாக எனது பூரண நீதியின் வஸ்திரமானது, என்னுடைய தெய்வீக குணமானது உங்களை மூடும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லாமல் சொல்லி அந்த தெய்வீக பரிகாரியான இரட்சகர் நமக்காக தம்மையே தியாகம் செய்தார். அதனால தான் ஏசாயா 61:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அத மாதிரி அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். யாருடைய நீதிங்க? இயேசுவின் நீதி, தேவனுடைய நீதி. அதை நமக்கு கிறிஸ்து கொடுக்கிறார். நம்மை பார்த்து வாங்கிக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த தேவ நீதியை தரித்து கொள்ளணும். கலாத்தியர் 3:27, ஏனெனில் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ தேவ நீதினா என்னங்க? வெரி சிம்பிளுங்க. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல், அவருடைய குணத்தை தரித்து கொள்ளுதல் என்று பொருள். கருப்பான பாவமான நமது வஸ்திரம் எப்படி பரிசுத்தமான வெண்வஸ்திரம் ஆகிறது? லவோதிக்கேயர்லாம் கருப்பு வஸ்திரம் தானே, கருப்பு ஆடை பிரியர். அப்ப ஆண்டவர் கருப்பு ஆடை பிரியர். பாவத்தில் கருப்புனா பாவம், கருப்புனா மரணம். சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட வஸ்திரம் தரித்திருக்கிற நமக்கு பரிசுத்தமான வெண்வஸ்திரம் எப்படி கிடைக்குது? வெளிப்படுத்தல் 7:13-14 பாருங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, யோவான் சொல்றாரு, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், அக்கினி சூளையிலிருந்து வந்தவர்கள், நெருப்பிலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வலித்தவர்கள். இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய இரத்தத்தினாலே இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். வெண்வஸ்திரம் இயேசு தம்முடைய இரத்தத்தினால் நம்மை வெண்மையாக்குகிறார், பரிசுத்தமாக்குகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் செய்த நற்கிரியைகளால் அல்ல, கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாதித்த செயலாலேயே நமக்கு ஜீவன் உண்டாகிறது. நாட் பிகாஸ் ஆஃப் வாட் ஐ எம் டூயிங் ஆர் வாட் ஐ ஹேவ் டன், பட் பிகாஸ் ஆஃப் வாட் கிரைஸ்ட் ஹஸ் டன். சரிங்களா? நான் இதெல்லாம் செய்கிறேன் அதெல்லாம் செய்கிறேன் அதனால ரட்சிப்பு கிடையாது. இயேசு எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாரோ அதனால தான் ரட்சிப்பு. அதாங்க தேவ நீதி. எலன் ஒயிட் எழுதுறாங்க, ரொம்ப அழகாக தமிழில் வாசிக்கிறேன். ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஸ் என்ற புத்தகத்தில், ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஸ் பக்கம் 107, நமது சொந்த நற்கிரிகளின் மூலமாக நாம் ஒருபோதும் பரிபூரணத்தை அடைய முடியாது. விசுவாசத்தினால் இயேசுவை காண்கிற ஆத்மாவானது தனது சொந்த நீதியை நிராகரிக்கும். அவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு தங்களுடைய நீதி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அழுக்கான கந்தை அப்படின்னு தெரியும். அவன், அந்த ஆத்மா, தன்னை குறைவுள்ளவனாக, தனது மனம் திரும்புதலை நிறைவற்றதாக, தனது மிகவும் பலமாய்ந்த விசுவாசத்தை பலவீனமாக, தனது மிகவும் விலையேற பெற்ற தியாகத்தை அற்பமாக காண்பான். சரிங்களா? நான் பண்ணுற தியாகம் அற்பம், என்னுடைய மனம் திரும்புதல் ஒன்றுமே கிடையாது, என்னுடைய சொந்த நீதி ஒன்றும் இல்லை, நான் குறைவுள்ளவன், என் மனம் திரும்புதல் இன்சஃபிஷியன்ட், அதுவும் குறைவுள்ளது அப்படின்னு அவன் உணர்வான். அதான் சொன்னால ஒருத்தன்,
ஆயக்காரன், ஆண்டவரே பாவியாயின் மேல் கிருபையாயிரும். சிலுவையின் அடியில் அவன் தாழ்மையில் மூழ்குவான், ஆயக்காரனை போல. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு குரல் அவனிடம் பேசுகிறது, அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். You are complete in Christ. கிறிஸ்துவுக்குள் அந்த பரிபூர்ணம் யார் மூலமாக தாங்க? கிறிஸ்து மூலமாக தான் பரிபூர்ணமாய் நாம் மாறுகிறோம். கொலோசியர் 2:10 என்ற செய்தியை அவன் ஆச்சரியத்துடன் கேட்கிறான். இப்பொழுது அவன் ஆத்மாவில் எல்லாம் அமைதியே. இனிமேல் அவன் தன்னில் தானே ஏதோ ஒரு மதிப்பை தேடுவதற்கும் தேவ தயவை அடைவதற்கு ஏதோ புண்ணிய கிரியை செய்வதற்கும் கடுமுயற்சி செய்ய வேண்டியது கிடையாது. நீங்கள் அப்படி தானே செய்கிறாங்க. மாதாவுக்கு சேலை வாங்கி போடுறாங்க, வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க. நம்ம ஆட்களும் மொட்டை அடிக்கிறாங்க, போய் தெரிஞ்சோ தெரியாமலோ. மெழுகுவர்த்தி நம்ம ஆட்களும் ஏற்ற தான் செய்கிறாங்க. ஆமாவும் இல்லையா? பாருங்களேன். அப்போ ஏதோ ஒரு மதிப்பு, ஏதோ ஒரு தேவ தயவு கிடைக்கின்றதுக்காக நம்ம கடுமுயற்சி செய்ய வேண்டியது கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லாமே அவர் செய்து விட்டார். அப்படிதானே? அதை விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டால் அவருடைய நீதி, அவருடைய குணம் நம்முடைய நீதியாக, நம்முடைய குணமாக மாறுகிறது. இயேசுவின் நீதியை, இயேசுவின் குணத்தை அவரிடமிருந்து நாம் வாங்குவதற்கு நாம் நம்மையே 100% செல்ஃப் சரண்டர், 100% தற்பிரதிஷ்டை செய்ய வேண்டும். சரிங்களா? அதான் வாங்கிக்கொள். விளங்குதா உங்களுக்கு? வாங்கிக்கொள்னா 100% சரண்டர், செல்ஃப் சரண்டர். மூணாவது கடைசி என்ன? கண்களுக்கு கழிக்கும், கண்களுக்கு கழிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஊர் உலகத்துக்கெல்லாம் கண் மருந்து உற்பத்தி செய்து விநியோகம் பண்ணின லவோதிக்கேயாவை பார்த்து கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார்? நீ குருடன். புரியுதா உங்களுக்கு? நீ குருடன் என்று சொன்னார். 10 கட்டளைகளை கடைபிடித்து ஓய்வு நாளை ஆசரித்து தசமபாகம் தவறாமல் துல்லியமாக கொடுத்து ஆரோக்கிய பிரமாணத்தையும் கருத்தாய் கை கொண்ட பரிசேயர், வேதபாரகர் என்ற எல்லா யூதர்களை பார்த்து கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார்? குருடனே சொன்னார்ல. மத்திய 23 அதிகாரம் படிச்சு பாருங்க. மத்திய 23ல் 5 தடவை ஆண்டவர் சொன்னார், குருடனான பரிசேயனே, குருடனே, குருடனே, குருடனே என்னார். ஆனால் எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சான். பிரியமான தேவ பிள்ளைகளே, யோவான் 9ஆம் அதிகாரம் படித்தோன்னா அதில் ஒரு பிறவிக்குருடன் கதை இருக்குல்ல. அந்த பிறவிக்குருடனை இயேசு சுகமாக்கின சம்பவம் யோவான் 9ஆம் அதிகாரம். பரிசேயர் நாங்கள் காண்கிறோம் என்று சொல்லி இயேசுவை புறக்கணித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து நீங்கள் குருடர் என்று சொன்னார். குருடனோ கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை கண்டான். புரியுதா உங்களுக்கு? அந்த பரிசேயர்களை பார்த்து நீங்கள் தான் குருடன் ஆண்டு சொன்னார். ஆக குருட்டுத்தனம் அல்லது கண் காணுதல் என்பது இயேசுவோடு இருக்கிற நமது உறவை சுட்டி காட்டுகிறது. இயேசுவை நிராகரித்தாங்க, அவங்கள குருடர்னு சொன்னார் ஆண்டவர். இவன் இந்த குருடன் அவன் இயேசுவின் இடத்துல வந்தான், அவன் கண்ணு தெரிஞ்சிச்சு. பார்த்தீங்களா? அப்போ அந்த குருட்டுத்தனம், ஒருத்தன் கண் திறக்கப்பட்டது, இந்த 2 சம்பவமே இயேசுவோடு சம்மந்தப்பட்டது. யோவான் 9 அப்படி தான் சொல்லுது. பாருங்களேன், இன்றைக்கி நாம் எப்படி தான் இருக்கிறோம்? நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன தான் சொல்கிறாரு? நீ குருடனும் சொல்கிறார்ல அப்படின்னு ஒவ்வொன்றும் வரிசையாக சொல்கிறார். நாம் குருடன், ஆவிக்குரிய குருடன். The only hope for the Laodiceans is a clear view of their standing before God and a knowledge of the nature of their disease. நமக்கு ஒரே நம்பிக்கை என்ன? லவோதிக்கேயருக்கு இருக்க நம்பிக்கை என்ன அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக நம்ம நிலைமை எப்படி இருக்கின்ற ஒரு தெளிவான பார்வை தேவை. நமது வியாதியின் தன்மையை குறித்த அறிவு நமக்கு தேவை அப்படின்னு எலன் வைட் சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்போ யோசித்து பாருங்கள், நம்முடைய நிலை. ஆண்டவர் உண்மையிலே நாங்கள் ஆவிக்குரிய குருடர் தான், கூட்டுத்தனம் தான், அதில் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் காண்கிறோன்னு நினைக்கிறோம், நாங்கள் பார்க்குறோன்னு நினைக்கிறோம், ஆனால் நாங்கள் தடைவிட்டிருக்கிறோன்னு எங்களுக்கே தெரியலை என்று நாம் உணர்கிறோமா? நாம் மெய்யாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவரோடு அனுதினமும் நேரம் செலவிடுகிறோமா?
எவ்வித பிடித்து வைத்தலுமின்றி, விதவுட் எனி ரிசர்வேஷன், பிடித்து வைத்தலுமின்றி நம் வாழ்வை முற்றிலும் அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறோமா? அப்படியே நமது நேரம், தாளந்துகள், பலன் அனைத்தையும் அவரது பலிபீடத்தின் மீது நாம் தாரை வார்க்க வேண்டும். ரட்சிப்பை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக நாம் இயேசுவை நேசிக்கிறோம் என்பதற்காக. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ யோசித்து பாருங்க, நாம் கண் திறக்கப்பட்டவர்களா அல்லது தடவி திரியக்கூடியவர்களா? பவுலும் தன் மனமாற்றத்திற்கு முன் பக்கா லவோதிக்கியனாக இருந்தான். பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் 3 to 9 வசனங்களில் தன்னுடைய நிலைமையான சொல்கிறார். தன்னுடைய பெருமையான நிலையை அவர் சொல்கிறார். நான் அப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் இருந்தேன், ஆரம்பத்தில் சொன்னேன், அப்படி தான் இருந்தார் இந்த பவுல். அந்த லவோதிக்கேயன் பவுல் இயேசுவை சந்தித்தான், அப்படிதானே? அப்போஸ்தலர் 9 படிக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றான், பார்வை அடைந்தான், அப்படிதானே வாசிக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 9 அதிகாரம் அந்த 17 வசனம் வாசிக்கிறேன். 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும், குருடனாயிட்டான், நிஜ குருடன், உண்மையிலே குருடனாயிட்டான், நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பினார், அவன் பார்வை அடைந்தான், ஆன்மீக குருட்டுத்தனம் அவனை விட்டு நீங்கியது. நம் நிலைமையை நாம் கண்டு உணர்ந்து இயேசுவிடம் வந்துவிட்டால் நமக்கு நம்பிக்கை உண்டு. பிரியமானவர்களே, அப்போது கழிக்கும்னா என்ன தெரியுமா? கழிக்கும்னா பரிசுத்த ஆவி. மருந்து ஆவிக்குரிய ரீதியாக சொன்னால் பரிசுத்த ஆவியானவர், அதாங்க த டிசைன்மெண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரின் பகுத்தறியும் திறன். திருச்சபையின் கண்கள் எது அப்படின்னா தீர்க்க தரிசன ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி, தீர்க்க தரிசன ஆவி. இப்போ பாருங்களேன், தீர்க்க தரிசிகளை கொண்டு தான் ஆண்டவர் காலங்காலமாக பேசினார். ஆனால் மெய்யான தீர்க்க தரிசிகளை ஆண்டோட ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வெறுத்து கொலை பண்ணாங்க. ஏன் கொலை பண்ணாங்க? தீர்க்க தரிசிகள் என்ன சொல்கிறாங்க? உண்மையை பூரான்னு சொல்கிறாங்கப்பா நம்மளை பற்றி அப்படின்னு அவங்களால தாங்க முடியல. கடுமையாக சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னது அப்படியே சொன்னாங்க தீர்க்க தரிசிகள். அவர்கள் சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி சொன்னார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசிகளுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, ஞான திருஷ்டிக்காரர், சீயர்ஸ், SEERS, சீயர்ஸ், காண்கிறவர்கள். 1 சாமுவேல் 9:9 படிச்சு பாருங்க. ஞான திருஷ்டிக்காரர்கள், அதாவது சபையாருடைய நிலைமையை பார்த்து அப்படியே சொல்லுவாங்க, சீயர்ஸ். பாருங்களேன், இப்போ நம்ம நிலைமையை ஆண்டவர் நம்ம காலத்துக்கு தீர்க்கதரிசியாக திருமதி எலன் ஒயிட் அவங்கள கொடுத்துருக்கார். அவங்கள எழுத்துக்கள் மீதமான திருச்சபையின் தீர்க்கதரிசி என்று பரலோகம் அவரை நமக்கு கொடுத்திருக்கிறது. அவர்கள் மூலம், அந்த பெண்மணி அம்மையார் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற ஆலோசனைகளை படித்தால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். இல்லாவிட்டால் தடவி தெரிய வேண்டியதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம சபை கொடுத்திருக்கிற அந்த கண்கள் என்ன தெரியுமா? கண்களுக்கு கழிக்கும். என்ன அப்படின்னா the spirit of prophecy or the power of the Holy Spirit, the anointing of the Holy Spirit. ஆவியானவர் நம்முடைய கண்களை அனாயின்ட் பண்ணணும், நம்முடைய கண்களை ஆவியானவர் அபிஷேகம் பண்ணணும், நம்முடைய கண்களை திறக்கணும். அப்பதான் என் நிலைமை தெரியும், என் சபையினுடைய நிலைமை தெரியும். ஒரு விதத்தில் ஆவி இல்லாத சபைன்னு நம்ம பற்றி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு விதத்தில் உண்மைதான். ஏன்னா எல்லாம் குருட இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, when our eyes are anointed with the holy eye salve, we shall be able to detect the precious gems of truth even though they may be buried beneath the surface. அம்மையார் எழுதுறாங்க, நமது கண்கள் பரிசுத்த கழிக்கத்தினால் அபிஷேகிக்கப்படும் போது விலையேற பெற்ற சத்திய முத்துக்கள் மேற்பரப்பிற்கு கீழாக புதை கொண்டிருந்தாலும் நாம் அவைகளை கண்டறியும் திராணி உள்ளவர்களாக விளங்குவோம். பைபிளை மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடுவோம். ஆவியானவர் துணை இல்லைன்னா. ஆவியானவர் துணை இருந்தால் ஆழங்களை புரிந்து கொள்ள, சத்தியத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே பரிசுத்த ஆவியானவரின் பகுத்தறியும் திறன் மற்றும் அபிஷேகத்தை நாம் பெறுவதற்கு இயேசுவுக்கு, அபிஷேகம்னா
திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். அபிஷேகம்னா ஏதோ குதிக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஆவியானவரால் வழிநடத்தப்படுவது. நம்மை ஒப்பு கொடுத்தோம் 100% 100% செல்ஃப் சரண்டர், நம்மை தற்புரதிஷ்டை செய்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயவார் நமக்கு அந்த கலிக்கத்தை, பரிசுத்த ஆவியை தருவார். அப்படி ஒப்பு கொடுக்கிறதுக்கு பலன் யார் தான் தரணும்? கிறிஸ்து தான் தரணும். தேவன் தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை செய்கி உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சிடுறேன். மலைப்பகுதிகள் ஒன்றில் ஒரு மதிக்கப்பட்ட, மக்களால் மதிக்கப்பட்ட ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தார், வயதான ஒரு மனிதன். அப்போது அந்த ஊரில் என்ன ஒரு பேருன்னா, யார் போய் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த முதியவர், அந்த ஞானி பதில் சொல்லிடுவார். அப்படின்னு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார் அந்த ஞானி. ஒரு நாள் ஒரு அறிவாளியான வாலிபன் ஒருவன் வந்தான். தன்னுடைய கேள்வி திறனால் நான் அவரை மடக்கிறேன் பார், அவர் எப்படி கிரங்கடிக்கிறேன் பார் அப்படின்ட்டு வந்தான். பெருமையோடு வந்தான். இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நண்பர்கள்லாம், எப்பா உன்னால் முடியாது, நீ தோற்று போயிடுவ, அவர் நீ என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவார் அப்படி சொல்லி நண்பர்கள் சொன்னார்கள். இவன் என்ன செய்கிறான், அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானியை சந்திக்க போனான். கையில் ஒரு சின்ன பறவை, குருவின்னு வச்சுக்கோங்களேன், கையில் ஒரு சின்ன குருவி, அதை எடுத்து இறுக பிடித்து கொண்டான். அப்படி இருக்க பிடிச்சிக்கிட்டு வர்றான். அந்த வால் பகுதி மட்டும் வெளியில் தெரியுது, அந்த குருவியினுடைய வால் பகுதி மட்டும் வெளியில் தெரியுது. அந்த ஞானிகிட்ட போய் இவன் பேசினான், ஐயா நீங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவீங்களாமே, நான் ஒரு கேள்வி வச்சுருக்கிறேன், நீங்கள் பதில் சொல்ல முடியுமா பார்ப்போம் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரா, அப்படியா சொல் மகனே அப்படின்னார். என் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு அவன் கேட்டான். பார்த்தா தெரியுது, என்ன இருக்குது உன் கையில்? ஒரு குருவி, ஒரு பறவை இருக்கிறது. அவன் கரெக்டாக பிடிச்சிருக்கான். அவன் பெருவிரல், அந்த பெருவிரல் அந்த குருவி கழுத்தில் இருக்குது, சரிங்களா? இப்போ அவன் கேட்குறான், இந்த பறவை உயிரோடு இருக்கிறதா செத்து போச்சா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஞானி யோசித்தார், அந்த பெரியவர் யோசித்தார். செத்து போச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணிடுவான், திறந்து பறக்க விட்டுருவான். உயிரோடு இருக்குன்னு சொன்னால் அப்படி ஒரு அமுக்கமுக்குனா போதும், அப்படி தானே, செத்து போயிடும். அப்போ இதை சற்று அமைதியாக இருந்து யோசித்த இந்த முதியவர், இந்த ஞானி யோசித்து சொன்னாராம், வாலிபனே, அந்த பறவை மரிப்பதும் அது பிழைப்பதும் உன் கையில் தான் இருக்கு, அது உனது தீர்மானத்தை பொறுத்தது தான் என்று கடைசியாக நிதானமாக பதில் சொன்னாராம். புரியுதா உங்களுக்கு? நாம் நிர்வாக்கியம் உள்ளவராக, பரிதபிக்கப்படத்தக்கவராக, தரித்திரராக, குருடராக, நிர்வாணிகளாகவே இருப்போமா, அல்லது ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்கு விசுவாசம் மற்றும் அன்பு என்னும் பொன் நிர்வாணம் மறையும்படி உடுத்திக் கொள்வதற்கு கிறிஸ்துவின் நீதி என்னும் வெண்வஸ்திரம், பார்வை அடைவதற்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்னும் களிக்கம் பெற நம்மையே 100% தத்தம் செய்து முடிவில் கிறிஸ்துவுடன் சிங்காசனத்தில் அமர்வோமா என்பது நம்முடைய தீர்மானத்தை பொறுத்தது தான். அந்த 5 அம்ச குறைகள் அதிலே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு தீர்மானிக்கிறதும், இல்லை ஆண்டவர் கொடுக்கிற இந்த 3 பரிகாரங்கள் இதை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்பதும் நாம் செய்ய வேண்டிய தீர்மானம். ஆகவே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, இந்த நாளிலே லவோதிக்கியா சபையை குறித்து தேவனுடைய இதய பாரத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு நீ தந்திருக்க நல்ல சிலாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களுடைய மோசமான கிரியைகள் எல்லாம் நீ நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்கள் கிரியைகள் உம்மை வெளியே தள்ளி இருக்கின்றன தகப்பனே. ஆனாலும் வெளியே தள்ளப்பட்ட கிறிஸ்து எங்களை அப்படியே கைவிட்டு விட்டு போய்விடாமல் காத்திருந்து எங்களுக்காக ஐஸ்வர்யங்களோடு அவர் நிற்கிறார். நாங்கள் அவரை உள்ளே விடும் பொழுது அவர் தரக்கூடிய அந்த நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னால் நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக,
விசுவாசம் மற்றும் அன்பிலே ஐஸ்வர்யவான்களாக மாறுவோம் என்ற செய்திக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவை நாங்கள் உள்ளே விடும் பொழுது, எங்களை 100% அர்ப்பணிக்கும் பொழுது, எங்கள் நிர்வாணம், சுயநீதித்தனமாகிய நிர்வாணம் மூடப்படும். தேவநீதி எங்களை சூழ்ந்து கொள்ளும், கிறிஸ்துவின் குணம் எங்களை மூடிக்கொள்ளும் என்று நாங்கள் படித்த பாடத்திற்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் முற்றிலுமாக எங்களை தத்தம் செய்யும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை, பரலோக களிக்கத்தை, பரிசுத்த களிக்கத்தை எங்களுக்கு அவர் கொடுத்து எங்கள் கண்களை திறப்பார். எங்கள் நிலையை புரிந்து கொள்ள அவர் உதவி செய்வார் என்பதை ஆண்டவர் நாங்கள் படித்து கொண்டோம். ஆண்டவரே தகப்பனே, ஆவியை பெறாத விசுவாசிகளாக, ஆவியை பெறாத போதகர்களாக, ஆவியை பெறாத தலைவர்களாக, ஆவியை பெறாத வாலிபர்களாக ஒருவேளை நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே எங்களுக்கு நீர் கண்களை திறந்தருளும். உடைய ஆவியை ஊற்றும். கண்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு பவுல் உலகத்திற்கே ஆசீர்வாதமாக மாறினான். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் குருடாக இருக்கிறோம், நாங்கள் உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இல்லை, உள்ளுக்குள்ளேயும் ஆசீர்வாதமாக இல்லை என்ற நிலையில் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே நீரங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் தொடங்க ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவரே இந்த வசனங்களை மனதிலே வைத்து அசை போட்டு தகப்பனே இதன்படி நடக்க தேவ பலனை பெற்றுக்கொள்ளவும், 100% அர்ப்பணிப்பதற்கான தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யும். எங்கள் ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. தேவ கிருபை எங்கள் குடும்பங்களில், எங்கள் உள்ளங்களில் தொடர்ந்து கிரியை செய்யட்டும். வந்திருக்கிற எல்லாருக்கும் சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன் கொடுத்து அனுப்புங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆர்த்தி என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு எங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமையும் என்னென்னைக்கு முடிவுகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.